Hi friends, welcome to Vedhitha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான chicken gravy. இந்த gravy இட்லி, சப்பாத்தி, தோசை, சூடான சாதம் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் சைட் டிஷ். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா சின்னதா நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் இங்கே கடை மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். 1/2 kg சிக்கனுக்கு 25 கிராம் மசாலா கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா ஆயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மசாலாவோடையே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடாமல் 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி டேஸ்டியாக இருக்கும், இல்லைன்னா சலசலன்னு ஆகிடும். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கிரேவி தயாராகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா டிஷ்ஷோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.